ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மே குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அது வந்து காலையில் வந்து எனக்கு 2 சப்பாத்தி மீதமாகிடுச்சு. அந்த சப்பாத்தி வச்சு தான் நான் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 சப்பாத்தி வந்து மீதமாயிட்டு, அதை வந்து நம்ம இப்போ வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறம் வந்து நான் 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதில் வந்து ஒரு அரை தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தக்காளிலாம் வேணாம், ஒரு 1/2 தக்காளி இருந்தால் போதும். அது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா வந்து நல்லா வந்து ஆயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் ஓரமாக கார்னர் பண்ணிவிட்டு, இதில் வந்து இப்போ 2 முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அது மேலே வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உடனே வந்து முட்டையை வந்து கலக்கி விட்டுறாதீங்க. அப்படி கலக்கி விட்டால் அந்த மசாலாவோட வந்து அது வந்து மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு மாதிரி சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அது வந்து முட்டை வந்து பொரியல் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட்டாகவே வந்து முட்டையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நம்ம சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை மசாலாவும் சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சப்பாத்தி வந்து அது மசாலாவில் நல்லா இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மே குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.